சென்னையில் உள்ள 383 அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்கும் நடவடிக்கையால் தினசரி பயனாளிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. குறைந்த விலையில் உணவு வழங்கப்படுவதால் தினசரி பயனாளிகளின் வருகை 67,164 இருந்து 1,04,102 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அம்மா உணவகங்களின் வருவாய் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 87,60,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது 1,35,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை வேடச்சேரியில் 5 மண்டலங்களைச் சேர்ந்த 175 பயனாளிகளுக்கு அமைச்சர் வெங்கடரமணன் புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் வழங்கப்படாமல் இருந்த 23,000 குடும்ப அட்டைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். சென்னையில் 4,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். ரேஷன் பொருட்களின் தரம் மற்றும் அளவை பொதுமக்கள் சரிபார்த்து வாங்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கில் தமிழ் வேதங்கள் ஓத உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. கரூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் அமைப்பு சார்பில் தமிழில் மந்திரங்கள் ஓதுவதற்கு ஆகம விதிக்கு எதிரானது என்றும், எனவே மனுதாரரின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது எனவும் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி சரவணன் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மண்டல அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. 48 பள்ளிகளைச் சேர்ந்த 450 மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். 14, 17, 19 வயது ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நீச்சல், கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் 6 மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றார். மேலும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களாகவே திமுகவில் இணைவார்கள் என்றும் கூறினார். யாரும் நாங்க கூட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம் சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து விரிவான விசாரணை நடத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பழனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், சிபிசிஐடி விசாரணையை தீவிரப்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உடனே ராத்திரியா பூந்து கைது பண்றீங்க. 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை திருடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ண. கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மீது கருஞ்சிறுத்தை உலா வந்ததைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் கண்காணித்து கருஞ்சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி மாத பிறப்பு மற்றும் முதல் வெள்ளியை ஒட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மொட்டையடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்ட நெரிசலை சமாளிக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு, கூடுதல் சிறப்பு பேருந்துகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தருமபுரி அருகே காரில் குட்கா கடத்தியதாக வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். சவுளூர் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது குஜராத் பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் 17 மூட்டைகளில் 300 கிலோ எடையுள்ள குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் லட்சுமணன், தேஜாராம் ஆகிய 2வரையும் கைது செய்தனர். பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு குட்கா கடத்த இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஒடிபுரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளம் தோண்டிய பொழுது அருகில் இருந்த காம்பவுண்ட் சுவர் திடீரென சரிந்து விழுந்தது. அப்பொழுது பள்ளம் தோண்டும் இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருந்த இளைஞர் கண்ணி வைக்கும் நேரத்தில் ஓடி தப்பியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் படப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன வளர்ச்சிப் பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். பின்னர் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 2031ஆம் ஆண்டிற்குள் 5000 பேரை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கப்பச்சி கிராமத்தில் காட்டெருமை முட்டியதில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மூதாட்டி காட்டெருமை தாக்கியதில் பலத்த காயமடைந்த நிலையில் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் கப்பச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டெருமை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கிராம மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு நெல்லையில் நடைபெற்ற விசிக மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தங்களது இலக்கு தேர்தல் அல்ல, பயணத்தின் இடையே தேர்தலை சந்திக்கிறோம் என்று தெரிவித்தார். தேர்தலை நோக்கிய பயணமில்லை நம்முடைய பயணம். நம்முடைய பயணத்தின் ஊடாக தேர்தல் அவ்வப்போது வந்து செல்கிறது. அதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஆடி முதல் நாள் தலையாடி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுமண தம்பதிகள், பொதுமக்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைத்து வழிபட்டனர். அவல், பொரிகடலை, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை இளம் தேங்காயில் நிரப்பி தீயில் சுட்டு பின்னர் விநாயகர் கோவிலில் படைத்து குடும்பத்தினருடன் பகிர்ந்து உண்டு பாரம்பரிய விழாவை கொண்டாடினர். பெரம்பலூர் அருகே உள்ள MRF டயர் தொழிற்சாலையில் 30 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தின. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சுங்குவார் சத்திரம், உரகடம், மணிமங்கலம், சோமங்கலம், தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் விலகி வானிலை குளிர்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே வேளாவள்ளி முருகன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேர்த்திக்கடனாக பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தேர் மற்றும் வேலை இழுத்தும் வழிபட்டனர். $16,502 கோடி மதிப்பிலான எண்ணூர் மகாபலிபுரம் CPRR சாலை திட்டப் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் நசரத்பேட்டையில் பார்வையிட்ட அவர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார். பணிகள் மந்தமாக நடைபெறுவதற்கான காரணங்கள் குறித்து வரும் புதன்கிழமை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே அமைச்சரை வரவேற்க அமைக்கப்பட்டிருந்த பந்தல் பலத்த காற்று மற்றும் மழையால் பறந்து விழுந்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஆடி மாதம் முதல் நாளில் இரங்காட்டு காளியம்மன் கோவிலில் சிறுவர்கள் பெற்றோருடன் இணைந்து தேங்காய் சுட்டு வழிபாடு நடத்தினர். அழிஞ்சிக்குச்சியில் தேங்காயை கோர்த்து வெல்லம், அரிசி, எள் உள்ளிட்ட பொருட்களுடன் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். பின்னர் பிரசாதமாக தேங்காயை பகிர்ந்து உண்டு பாரம்பரிய முறையில் ஆடி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்.